வணக்கம். அகங்காரம், வறுமை, விதி இது மூணும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட 60 வருஷம் பழமையான, ஆனா இன்னைக்கும் நம்ம மனச உலுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தமிழ் சிறுகதைய பத்தி தான். சமீபத்துல ஒரு விருந்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. இடம் பத்தலைங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்த சில துப்புரவு பணியாளர்கள பாதியிலே எழுந்திருக்க சொன்னாங்க. அந்த நிமிஷம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பசியோட சாப்பிட உட்கார்ந்த ஒருத்தரை பாதியில எழுப்பி விடுறது, இதை விட ஒரு பெரிய அநீதி இருக்க முடியுமா? இந்த எண்ணம் மனசை விட்டு போகவே இல்ல. ஏன் எனக்கு அப்படி தோணுச்சு? ஏன் அந்த விஷயம் என் மனசை அவ்ளோ பாதிச்சது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச ஒரு கதை தான் அது. அந்த விருந்துல நான் உணர்ந்த அந்த ஒரு விதமான சங்கடத்தோட ஆணி வேற புரிஞ்சுக்க வாங்க நாம அந்த கதைக்குள்ள பயணிக்கலாம். கதையோட முதல் பகுதி. நம்ம ஹீரோ ஒரு வக்கீல். தன் தொழில்ல அவர் ஒரு கிங். ஆனா அவரோட வெற்றி எந்த அளவுக்கு பெருசோ அதை விட பல மடங்கு பெருசோ அவரோட அகங்காரம். அதாவது வக்கீல் தொழில்ங்கிறது அவருக்கு வெறும் வேலை மட்டும் இல்ல, அதுதான் அவரோட உலகமே. கோர்ட்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் அவர்தான் ஜட்ஜு. அவரோட பார்வையில அவர் எப்பவும் சரி, மத்தவங்க எல்லாரும் அவர் முன்னாடி நிக்கிற குற்றவாளிங்க தான். அவரோட குணத்தை முழுசா புரிஞ்சுக்க இந்த ஒரு சின்ன சம்பவத்தை பார்த்தாலே போதும். கதையோட முக்கிய சம்பவத்துக்கு 1 மாசம் முன்னாடி இது நடக்குது. ஒரு பிச்சைக்காரர் வாஞ்சைன்னு ஒரு வார்த்தைய கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டார், அவ்வளவுதான். நம்ம வக்கீலுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. சரியா சொல்லுன்னு அதிகாரம் பண்றார். ஆனா அந்த பிச்சைக்காரர் கொஞ்சம் கூட அசரல. என் குருநாதர் இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் பேச்ச கேட்க மறுத்துட்டார். அது மட்டுமில்ல, அந்த பிச்சைக்காரர் சொன்ன பதில கேளுங்க. 400 பேரு காக்காவ கிளின்னு சொன்னா அது பேரு கிளிதான். எவ்ளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு லாஜிக். தன்னை விட ரொம்ப சாதாரணமான ஒருத்தர் தனக்கு எதிரா பேசினத அந்த வக்கீலோட அகங்காரத்தால தாங்கிக்கவே முடியல. சரி, இப்ப கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். வக்கீலோட ஒரே பையனுக்கு கல்யாணம். ரொம்ப பிரம்மாண்டமா விருந்து நடந்துட்டு இருக்கு. பணமும் அந்தஸ்தும் இருக்கிற ஆளுங்களா பார்த்து பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போதுதான் வக்கீலோட கண்ணுல ஒருத்தர் படுறார். அந்த இடத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள். ஒரு தூணுக்கு பின்னால ஒழிஞ்சு கிழிஞ்ச துணியோட, உடம்புல சதையே இல்லாம எலும்பு கூடு மாதிரி ஒருத்தர். ஆனா அவரோட கண்ணுல மட்டும் தீராத பசியோட தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு பரதேசி. எப்படியோ அந்த விருந்துக்குள்ள நுழைஞ்சு ஒரு கவளம் சோத்த வாயில வச்சுட்டார். வக்கீல் கட்டி வச்சிருந்த அந்த கச்சிதமான உலகம் அந்த ஒரு நொடியில சரிஞ்சு போச்சு. அதை பார்த்ததும் வக்கீலுக்கு ரத்தம் கொதிக்குது. வெளியே தள்ளுங்கடா அவனன்னு கத்துறாரு. ஆனா அவரோட ஜூனியர் கொஞ்சம் தயங்கா வக்கீலே நேரா போய் அந்த பசியில இருந்த மனுஷனோட தலைமுடிய கொத்தா பிடிக்கிறாரு. 200 பேர் முன்னாடி சாப்பிட உட்கார்ந்த ஒரு மனுஷனை தலைமுடிய பிடிச்சு இழுத்து மண்டபத்தை விட்டு வெளியில தெருவுல தூக்கி வீசுறார். என்ன ஒரு கொடுமை பாருங்க. ஆனா கீழே விழுந்த அந்த பரதேசி நிமிர்ந்து நின்னு ஒன்னே ஒன்னு சொல்றான். அந்த வார்த்தைகள்ல ஒரு பயங்கரமான அமைதி இருந்துச்சு. நான் திரும்ப வருவேன். சரியா 1 மாசத்துல நீ அழுதுகிட்டே சாப்பாடு போடுவ, அத சாப்பிட வருவேன் சொல்லிட்டு அந்த கூட்டத்துல மறைஞ்சு போறான். எல்லோரும் இத ஒரு வெத்து மிரட்டல்னு தான் நினைச்சாங்க. ஆனா அந்த வார்த்தைகள் ஒரு பயங்கரமான சாபமா மாறி அந்த குடும்பத்தையே புரட்டி போட போகுது. இதுதான் விதியோட விளையாட்டு. நடந்தத பாருங்க. அன்னிக்கு சாயங்காலமே பையனுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நாட்டுல இருக்கிற பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரும் கைவிரிச்சிடுறாங்க. கடைசியா சரியா 1 மாசம் கழிச்சு அந்த பரதேசி சொன்ன மாதிரியே பையனோட இறுதிச் சடங்கு நடக்குது. வக்கீலோட மொத்த உலகமும் தலைகீழா மாறிடுச்சு. அந்த துக்கமான நாள்ல சொன்ன மாதிரியே அந்த பரதேசியும் வக்கீல் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். வக்கீல் கோவமா கேக்கும்போது அவ ரொம்ப அமைதியா சொல்றான், நான் உன்னை சபிக்கல, என் வயித்துல இருந்து பசிதான் பேசுச்சு. உண்மை எல்லா இடத்துலயும் இருக்கு. சில சமயம் அது பசி மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மூலமா கூட வெளிப்படும் அனு விளக்குறான். இப்போ வக்கீல் மொத்தமா உடைஞ்சு போயிட்டார். நான் என்ன தப்பு செஞ்சேன் அனு கேக்குறார். அதுக்கு அந்த பரதேசி சொல்ற பதில்தான் இந்த கதையோட மொத்த சாராம்சமும். யோசிச்சு பாருங்க. அறிவு, அதிகாரம், அந்தஸ்து இதெல்லாம் சிமெண்ட் பவுடர் மாதிரி. தனியா இருந்தா காத்துல பறந்துரும். அது கூட அன்பு, கருணைங்கிற தண்ணிய சேர்க்கும்போதுதான் அது பாறை மாதிரி ஸ்ட்ராங் ஆகும். வறுமைய நேருக்கு நேரா பார்க்க கூட தெம்பில்லாத அளவுக்கு உன்னோட அகங்காரம் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. அதனாலதான் எல்லாம் நொறுங்கிடுச்சுன்னு சொல்றான். வக்கீலுக்கு அப்பதான் எல்லாம் புரியுது. அவரோட அத்தனை ஆணவமும் அழிஞ்சு போய் தான் துரத்தி அடிச்ச அந்த மனிதரையே அவர் நிமிர்ந்து பார்க்கறார். அவர் அந்த பரதேசிய காலதேவரேன்னு கூப்பிடுறார். அதாவது காலத்தின் கடவுள்.
ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, வந்து உட்காருங்கன்னு சொல்லி தனக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்த கொடுக்கறார். ஆக இந்த கதை நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்துது? மறுபடியும் அந்த விருந்துக்கேதான். சாப்பிட உட்கார்ந்தவங்கள எழுப்பி விட்டா ஏன் நமக்கு மனசு கஷ்டப்படுதுங்கிற கேள்விக்கு இதுதான் பதில். உண்மையான பலங்கிறது அதிகாரத்துல இல்ல, கருணையில தான் இருக்கு. அன்பு இல்லாத அகங்காரம் ரொம்ப பலவீனமானது. அது பசிங்கிற ஒரு சாதாரண உண்மைய கூட தாங்காது. அது சுலபமா உடைஞ்சிடும். இதத்தான் இந்த கதை ரொம்ப ஆழமா சொல்லுது. கடைசியா கதை நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற அத்தனை உண்மைகளை விடவும் பசிங்கிற அந்த எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த தேவைதான் கடவுளோட உண்மையான வடிவமா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க.